அத்தியாயம் 9. அஸ்வின் சுனிதாவின் திருமணம் நல்லபடியாக முடிந்திருக்க அவள் இங்கு வாழ வந்து இன்றோடு 1 மாதத்தை கடந்திருந்தது. அனைவரிடமும் கலகலப்பாக பழகுபவள் தேனிலவை முடித்து கொண்டு வந்ததும் வேலைக்கு செல்வது குறித்த பிரச்சனை எழுந்தது. மருமகள் வேலைக்கு செல்வது தங்கள் குடும்ப கௌரவத்திற்கு இழுக்கு என்றும், இனிமேல் சுனிதா வீட்டோடு இருந்து குடும்பத்தை கவனித்துக் கொண்டால் போதும் என்றனர் மோகனும் ஜெயந்தியும். ஆனால் அஸ்வினோ, என் பொண்டாட்டி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா, உங்களுக்காக பார்த்தா நாளைக்கு எங்க குடும்பத்தை யார் பாப்பா? சுனிதா நிச்சயம் வேலைக்கு போக தான் செய்வா, யாருக்காகவும் நிறுத்த முடியாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நாங்க தனி கொடுத்தனும் போய்க்கிறோம் என்று ஒரே போடாக போட்டதில் வாயை மூடிக்கொண்டனர் பெற்றோர். வீட்டின் கடைசி மருமகளாக இருந்த போதும் அவள் அஞ்சுவை விட 1 வயது பெரியவள் என்பதால் அஞ்சு அவளிடம் பெயர் சொல்லியே அழைக்க சொல்லியிருந்தாள். நந்தினி அனைவருடனும் எளிதாகவே பழகக்கூடியவள் என்பதால் திருமணத்திற்கு முன்பிருந்தே சுனிதாவோடு அவளுக்கு நல்ல உறவு இருந்தது. அதில் அஞ்சுவையும் இணைத்ததுதான் அவள் செய்த நல்ல காரியம். மாதங்கள் 2 கடந்த போதும் அன்று பேசிய ஜெயந்தியின் வார்த்தைகள் இன்று வரையிலும் அஞ்சுவின் உயிரை அறுத்து கொண்டுதான் இருந்தது. தான் குடிக்கெடுப்பவளா, அடுத்தவரின் வாழ்வை பாழ்படுத்துபவளா என்ற கேள்வியோடு தனிமையில் மருகிக் கொண்டிருந்தவளை கணவனுக்கு தெரியாமல் தேற்றியதே நந்தினிதான். ஆம், என்னதான் அசோக் விஷயத்தை யாரிடமும் பகிர வேண்டாம் என்று ஜெயந்தி சொல்லியிருந்தாலும் அவரே பெரிய மகனுக்கு சொன்னதோடு, உன் தம்பி பொண்டாட்டிக்கிட்ட அதிகமாக வச்சுக்க வேண்டான்னு உன் பொண்டாட்டியை கண்டிச்சு வை அர்வி, இப்படியே போச்சுன்னா நாளைக்கு நந்தினியையும் அவளை மாதிரியே மாத்திடுவா, அப்புறம் குடும்பம் உடஞ்சு போகும், ஜாக்கிரதையா இருந்துக்க சாமி என்றதில் அவனுமே நந்தினியிடம் இனி அஞ்சுவோடு பேச்சு வைத்து கொள்ளக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தான். அதனால் முன்பை விட இவர்களுக்குள் பேச்சு இன்னுமே குறைந்துவிட்டது. கண்கொத்தி பாம்பாக ஜெயந்தி இவர்களை கண்காணித்ததில் அந்த வீட்டில் அஞ்சுவிற்கு இருந்த ஒரு பேச்சு துணையும் இல்லாமல் போனதில் அவளுக்கு பித்து பிடிக்காத குறைதான். அதோடு சேர்த்து திருமண புடவை எடுப்பது தொடங்கி அனைத்திலுமே அஞ்சு ஓரங்கட்டப்பட்டாள். இதை கணவனிடம் சொல்லி கூட நியாயம் கேட்க முடியாத நிலையில் இருந்தவள் அனைத்தையும் மௌனமாக மென்று விழுங்கினாள். அஸ்வினுக்கு நலங்கு வைத்த போது அவள் ஒதுக்கப்பட்டதைக் கண்டு நந்தினியின் பெற்றோர் கேட்க அதற்கும் அஞ்சுவின் மனம் நோக பேசிய ஜெயந்தி இறுதி வரை வேலை ஏவி அவளை நலங்கு வைக்க விடவில்லை. அவள் மட்டுமா, திருமணத்திற்கு வந்திருந்த வெங்கடேஷன் ஈஸ்வரிக்கும் இதே கதிதான். எத்தனை தூரம் அவர்களை அவமானப்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்திருந்தார். இத்தனை நடந்த போதும் அருகில் இருந்த அசோக் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. அது இன்னுமே அஞ்சுவை வதைத்தது. பெரிதான திருமண கனவு இல்லாத பெண்ணுக்கு கணவன் குறித்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனாலும் அருணாவிற்கு அமைந்தது போலவே தந்தை தனக்கும் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து இருப்பார் என்று நம்பியிருந்தாள் அஞ்சனா. அந்த நம்பிக்கை அவளுக்கு திருமணமான சில மாதங்களிலேயே ஆட்டம் கண்டிருந்தாலும் இப்போது அசோக் கவிக்கு ஊட்டிவிட்டதை கண்டபோது தன் வாழ்க்கை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி அவளை அச்சுறுத்தியது. அவளாக நெருங்கி பிரச்சனையை தீர்க்க முயன்ற போதும் முன்பை விடவும் இப்போது அஞ்சுவை வெளிப்படையாகவே ஒதுக்கி வைத்திருந்தான் அசோக். அவளோ மாமியாரின் குத்தல் பேச்சிலும் குழந்தையின் தந்தைக்கான தேடலிலும் வெட்கத்தை விட்டு அவனிடம் அறையில் வந்து இருக்குமாறு சொன்ன போதும், உன்னால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு உள்ள வர சொல்ற, எப்படியும் மரக்கட்ட மாதிரி தானடி கிடக்க போற என்றான் நக்கலாக. அஞ்சுவிற்கு உள்ளே பற்றி கொண்டு எரிந்தாலும் குழந்தையை மனதில் நிறுத்தி, ஆர்த்தி நம்ம 2 பேருக்கும் நடுவில் தூங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா, அவளுக்காகவாவது உள்ள வாங்க என்றிட அவனோ காதிலேயே வாங்காமல் கவியோடு காதல் கவி பாட சென்று விட்டான். அதோடு சுனிதா வந்த பிறகும் வீட்டிற்கு தாமதமாக வருவது, ஹாலில் படுப்பது, அஞ்சுவை துச்சமாக நடத்துவது என்று தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான். இதையெல்லாம் கண்ட சுனிதா, எப்படி அஞ்சு இவர் கூட வாழறீங்க என்று பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டாள். என்னதான் நிச்சயத்திற்கு பிறகு புகுந்த வீட்டினர் பற்றி ஓரகத்திகளோடு பேசி அறிந்திருந்தாலும்
அஞ்சுவின் வாழ்க்கை முறையை நேரடியாக பார்த்தவளுக்கு சுத்தமாக அதை ஜீரணிக்க முடியவில்லை. போதாததற்கு மாமியாரும் அவள் வந்ததுமே நந்தினியிடம் சொன்னதை புது மருமகளிடமும் சொல்லி அஞ்சுவிடம் இருந்து எட்ட நிற்கச் சொன்னார். ஆனால் சுனிதாவோ, எனக்குன்னு சுயபுத்தி இருக்கு, அடுத்தவங்க சொல்லி என்னோட முடிவுகளை எடுக்கவோ மாற்றவோ கூடிய ஆள் நான் கிடையாது. யாரோடு பழகினாலும் நான் நானாதான் இருப்பேன். ஒருவேளை நான் அஞ்சுவை மாத்திடுவேன்னு பயப்படுறீங்களா என்று நேரடியாகவே மாமியாரை எதிர்த்தாள். சின்ன மகனின் முழு ஆதரவும் அவளுக்கு இருக்கும் நிலையில் ஜெயந்தியால் சுனிதாவை நந்தினி போல கண்டிக்க முடியவில்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி உயிர்ப்பில்லாத ஒட்டாத வாழ்க்கையை வாழுவீங்க என்று பிடை தெரியாத கேள்விக்கு அஞ்சு என்ன பதில் சொல்லிவிட முடியும்? விரக்தியோடு சுனிதாவை பார்த்தவள் கசந்த புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்திருந்தாள். மேலும் 2 வாரங்கள் கழிந்த நிலையில் தன் அறையில் அமர்ந்திருந்த அஞ்சுவின் முகம் கன்றி போய் கண்ணிமைகள் தடித்து நாசி சிவந்து என்று அழுததற்கான சுவடு தெரிந்ததை தவிர்த்து அவள் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வழியவில்லை. காலை முதலே அழுகையில் கரைந்திருந்தவளுக்கு பாலைவனமாகி போன அவள் வாழ்வைப் போலவே கண்ணீரும் வற்றி போயிருக்க இலக்கற்ற பார்வையோடு எங்கோ வெறித்தவாறு மௌனமாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் மனமோ அதற்கு நேர் எதிராக உலைக்கலனாக கொதித்துக் கொண்டிருந்தது. தன் கைபேசியை உயிர்ப்பித்து அதிலிருந்த புகைப்படங்களை மீண்டும் பார்வையிட்டவளின் அகமும் புறமும் மீண்டும் ஒரு முறை அமிலத்தில் குளித்தது. இருக்காதா பின்னே? இத்தனை நாட்கள் அவள் கொண்டிருந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டு போயிருக்கும் தன் கணவனின் கள்ள உறவின் இழிநிலை கண்டு ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர பொங்கியது. எப்படியாவது வாழ்வை நேர்படுத்திவிட முடியும் என்றவளின் நம்பிக்கைக்கு விழுந்த பேரடி அல்லவா அது. என்னதான் அவள் அவனோடு காதலாக வாழவில்லை என்றாலும் கணவனான அவனுக்கு உண்மையாக இருந்தவளின் நேர்மைக்கு கிடைத்த சன்மானம் அஞ்சுவை முற்றிலுமாக உருக்குலைத்திருந்தது. அவள் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட நிலையில் அவள் கண்டது எல்லாம் அசிங்கத்தின் உச்சம். பல்வேறு நிலைகளில் கணவனையும் கவியையும் கண்டவளின் வலியும் வேதனையும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு போயிருக்க அவளுக்கோ வாழ்வே சூனியமாகி போன நிலை. பின்னே அத்தனையும் அசோக்கும் கவியும் ஒன்றாக தனித்தனியாக என்று நிர்வாண கோலத்தில் எடுத்திருந்த அவர்களின் அந்தரங்க புகைப்படங்களும் சிரிப்பும் கும்பாலமுமாக காணப்பட்ட காணொளிகளும் தான். யார் சொன்னது அந்தரங்கம் புனிதமானது என்று? இதோ அவள் கையில் இருக்கும் அவர்களின் அந்தரங்கத்தை கண்டு அவளுக்கு இப்போதும் குமட்டி கொண்டு வருகிறது. இதை பார்த்ததிலிருந்தே இதோடு 2 முறை வாந்தி எடுத்துவிட்டு வந்தவளின் சக்தி முழுதாக வடிந்திருக்க அழும் திடமின்றி சுவரோடு சுவராக சுருண்டிருந்தாள். உள்ளே நுழைந்த ஓரகத்திகள் நெஞ்சை அவள் அமர்ந்திருந்த கோலமே கனக்க செய்ய அஞ்சு என்று அழைத்தாள் நந்தினி. அஞ்சனாவிடம் அசைவின்றி போகவும், ஃபோன்ல என்ன இருந்தது அஞ்சு என்ற சுனிதாவிற்கு ஓரளவு அவள் என்ன பார்த்திருக்க கூடும் என்ற அனுமானம் இருந்தது. சொல்லப்போனால் நந்தினி சுனிதாவின் உதவியோடு தான் அசோக்கின் கள்ளக்காதலை கண்டுபிடித்திருந்தாள் அஞ்சனா. மாமியாருக்கும் கணவனுக்கும் பயந்து நந்தினி வேண்டுமானால் அஞ்சுவிடமிருந்து ஒதுங்கி இருந்திருக்கலாம். ஆனால் சுனிதா அப்படி இருக்கவில்லை. அஞ்சுவின் கதையை கேட்ட பின்னர் அவளை தனியே தவிக்க விட மனமில்லாதவள் அவளோடு அதிக நேரத்தை செலவழித்தாள். அப்படித்தான் 2 நாட்களுக்கு முன்னர் அஞ்சு நந்தினி குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியில் சென்ற இடத்தில் குழந்தைகள் அசோக்கை சினிமா தியேட்டரில் கவியோடு பார்த்து இவர்களுக்கும் காண்பித்தனர். பிள்ளைகளை நந்தினி உள்ளே அழைத்து சென்று விட அங்கேயே தேங்கிவிட்ட சுனிதா அஞ்சுவிற்கு அவர்கள் இருவரின் நெருக்கமும் சாதாரணமாக தோன்றவில்லை. வீட்டிற்கு வந்து சேர்ந்ததுமே குழந்தைகள் அசோக்கை பார்த்ததை சொல்லவும் ஏதோ சொல்லி சமாளித்தவன் அனைவர் எதிரிலும் அஞ்சு கேட்டதற்கும் எமோஷனல் சப்போர்ட் என்று ஒற்றை வரியில் முடித்து கொண்டான். இதுக்கு என்ன அர்த்தம் என்று அஞ்சு கேட்கவும்,
ஏய், என்ன அர்த்தண்டி வேணும் உனக்கு என்று எகிரியவன் அவள் பின்னே இருந்தவர்களைக் கண்டு சற்று நிதானித்து, இதோ பார், அவ அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப அழுதுட்டு இருந்தா, அதுதான் எமோஷ்னலாக அவளுக்கு சப்போர்ட் பண்ண, இதில் என்னடி இருக்கு என்றதை நம்ப தயாராக இல்லாத அஞ்சு அவனை கையும் களவுமாக பிடிக்க முடிவு செய்தாள். அதன்படி இன்று அதிகாலை அஸ்வின் வேலைக்கு கிளம்பவும் அரவிந்த் குளிக்க சென்ற பின்னே சுனிதா தன் மொபைலில் பேலன்ஸ் இல்லை என்று அசோக்கிடமிருந்து அவன் கைபேசியை வாங்க வேண்டும். நிச்சயம் புதுப்பெண் கேட்டதும் கொடுத்து விடுவான் என்ற நம்பிக்கை அஞ்சுவிற்கு இருந்தது. அது வீண் போகவும் இல்லை. அடுத்து நந்தினி அத்தியாவசிய பொருள் தேவை என்று அவனை கடைக்கு அனுப்ப வேண்டும் என்று அஞ்சு சொல்லியிருக்க, அதன்படியே அன்னி வார்த்தையை மதித்து கிளம்பிவிட்டான். மனைவியை தவிர்த்து மற்ற பெண்களை மதித்து நடப்பவனை வேதனையோடு அஞ்சு பார்த்திருக்க, அதுவரை கணவனுக்கு அழைப்பதாக பாவ்லா செய்திருந்த சுனிதா உடனே கைபேசியை அஞ்சுவிடம் கொடுத்தாள். எப்போதும் வெளியில் மட்டுமே லாக் செய்திருப்பவன் உள்ளிருக்கும் எந்த ஆப்பிற்கும் லாக் போட மாட்டான் என்பதால் மலமளவென தேடியவள் அடுத்த சில நிமிடங்களில் இடி விழுந்த நிலையில் விக்கித்து போய் அமர்ந்திருந்தாள். என்ன அஞ்சு, இப்படியே உட்கார்ந்திருக்கு, சீக்கிரம் என்ற நந்தினியின் குரலில் வேக வேகமாக அனைத்தையும் தன் கைபேசிக்கு அனுப்பிய கையோடு அவனுடையதில் இருந்து தனக்கு சென்றதையும் அழித்து விட்டாள். உள்ளங்கை நெல்லிக்கனியாக கணவனின் இழி செயல் கண்களை நிறைத்திருந்தாலும் மூளையை சென்று சேர சில நிமிடங்கள் பிடித்தது. ஒரு புறம் மனம் தான் கண்ட காட்சிகளை ஏற்க மறுத்தாலும் விழிப்புடன் இருந்த அறிவோ அதை ஊர்ஜிதப்படுத்த அஞ்சு தன் வாழ்வே புரட்டி போடப்பட்டிருப்பதை உணர்ந்து உறைந்து போயிருந்தாள். அசோக் வரவும் சுனிதா கைபேசியை அவனிடம் கொடுக்க நேரே குளிக்க சென்றவன் தயாராகி அஞ்சுவை எதிர்பாராது கிளம்பிவிட்டான். இப்போதெல்லாம் காலை உணவும் பெரும்பாலும் கவியோடுதான் அவனுக்கு. அவனைத் தொடர்ந்து அனைவரும் காலை நேர பரபரப்பில் கிளம்பியிருக்க, அஞ்சு அறையோடு முடங்கி போனதை கவனிக்கும் அவகாசம் சுனிதாவிற்கும் நந்தினிக்கும் இல்லாமல் போனது. சுனிதா வேலைக்கு கிளம்பிவிட நந்தினி மாமியாரோடு உறவினரின் நிச்சயத்திற்கு கிளம்பினாள். வீடே வெறிச்சோடி இருக்க அஞ்சுவோ உயிரை வேரோடு பிடுங்கிய வலி தாளாது ஓவென சப்தமிட்டு கதறினாள். எத்தனை மணி நேரம் அழுதாள் என்று அவளுக்கே தெரியாது. ஆனால் தன் திருமணத்தில் தொடங்கி அசோக்குடனான ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணி அவள் கண்களில் கண்ணீர் கரை புரண்டோடியது. என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் நான் என்ற கேள்விதான் அவளை இருப்பு கொள்ள விடாமல் செய்திருந்தது. ஒரு வழியாக தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு அவள் ஒரு முடிவுக்கு வந்திருந்த போதுதான் சுனிதாவும் நந்தினியும் அவளை தேடி வந்திருந்தனர். சொல்லு அஞ்சு என்று மீண்டும் சுனிதா கேட்க, அசிங்கம், வக்ரம், துரோகம் என்றவளிடம் அப்படி ஒரு ஆவேசம். அஞ்சு என்று அவளை கட்டிக்கொண்ட நந்தினியிடம், என்னோட சந்தேகம் சரியா போச்சுக்கா என்றாள். அஞ்சு என்ற நந்தினிக்குமே அவளை எப்படி தேற்றுவது என்று புரியவில்லை. இது என்ன சாதாரண இழப்பா? ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்த அவள் வாழ்வின் ஆதாரமாக இருக்க வேண்டியவனே அஞ்சு வாழ்வை அர்த்தமற்றதாக்கிவிட்டானே பாவி! எத்தகைய துரோகம் இது! எப்படி முடிந்தது அசோக்கால் என்று அவளுக்குமே அப்படி ஒரு ஆவேசம். இல்லக்கா, என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் ஆகிடுச்சு. இனி எனக்கு இழக்க எதுவுமே இல்லக்கா என்று முகத்தை அழுந்த துடைத்தவள் கூந்தலையும் அள்ளி முடிந்தாள். என்ன பண்ண போற அஞ்சு என்றவர்களுக்கே அவள் நிலையை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அக்கா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்றதும், சொல்லுமா என்றாள். உங்கள் தம்பியை வர சொல்லி குழந்தைங்கள அழைச்சிட்டு போக சொல்கிறீங்களா?
என்ன சொல்கிற அஞ்சு? உன் அப்பா அம்மா என்றவர்க்கே அஞ்சுவின் நிலையை கண்டு நெஞ்சம் கனத்தது. ப்ளீஸ்கா, அவங்களால என்று தொடங்கியவள் குரல் கமர தன்னை திடப்படுத்தி கொண்டு, குழந்தைங்க இங்கே இருக்க வேண்டாம் என்றதில் தன் வீட்டிற்கு அவர்களை அனுப்பி வைத்தாள் நந்தினி. இனியும் தாமதிப்பதில் அர்த்தமில்லை என்பதால் ஒரு முடிவோடு தன் கைபேசியில் இருந்த அசோக் கவியின் நிர்வாண புகைப்படத்தை அவனுக்கே அனுப்பிட உடனே பதறிக்கொண்டு அழைத்தான் அசோக். ஆனால் கற்பாறையாக இறுகி போயிருந்தவள் அவனின் எந்த அழைப்பையும் ஏற்றால் இல்லை. மோகன் உட்பட அனைவரும் ஹாலில் குழுமியிருந்த நேரம் பதறியடித்து கொண்டு வியர்வை வழிய வீட்டினுள் நுழைந்திருந்தான் அசோக்.